ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு பெஸ்ட்டான ஒரு கூலர் நீங்கள் இது மாதிரி பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. இதுதான் வந்து நம்ம ரெடி பண்ண கூலர். இது வந்து லைட் கிளார் அடிக்குதோ சரிங்க, லைட் ஆஃப் பண்ணிப்போம். இப்போ இதுதான் வந்து இந்த நம்ம செஞ்ச கூலர். இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, இப்போ இந்த லேப்டாப்பில் உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஹோல் இருக்கும் இல்லையா, நமக்கு இந்த இடத்துல இந்த லேப்டாப்போடைய ஃபேனுடைய இது இருக்கும். இது வந்து நமக்கு இந்த இதில் போய் சேரும், இந்த பொசிஷனில். சரியா? அப்போ இதில் வர ஹீட் ஏரை வந்துட்டு இது இழுக்கும். சரி, இது வந்து மேலே போட்டிருக்கிறது நம்ம வந்து கப்பு, ஜூஸ் கப்பு இருக்கு இல்லையா, அந்த கப்பு தான் சும்மா ஒரு சேஃப்டிக்கு போட்டிருக்கேன். உள்ள ஃபேன் இருக்குது. இதை பிரித்து காட்டிட்டுமா? பிரித்து காட்டிடுவோமே. ரிமூவ் பண்ணால் ஃபேன் சரிதா? இது எப்படி ரன் ஆகுது பாருங்க. எப்படி ரன் ஆகுச்சா? இதுதான் நம்ம மேக் பண்ண கூலர். இது வந்துட்டு நம்ம அதில் கூலிங் பேடு. இது வந்து லேப்டாப்புக்கு ரெடிமேடாக வர கூலிங் பேடு இல்லையா, இதில் வந்துட்டு ஹீட் வந்துட்டு அந்த அளவுக்கு ரிடியூஸ் பண்ணாது. இது வந்துட்டு பயங்கரமாக வேலை செய்யும். ஏன்னா இதோடைய இது ஃபுல் இது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இது எப்படி மேக் பண்ணோன்றத வீடியோ பார்த்துருவோமா? இந்த கப்பு வந்துட்டு இது தெரியுங்க உங்களுக்கு. இது வந்துட்டு இந்த ஜூஸோடைய கப்பு. அதில் வந்து சும்மா வந்து ஹீட் பண்ணி ஃபுல்லாக ஹோல் போட்டு வச்சுருக்கேன், இதில் மேலே எக்ஸாஸ்ட் வர்றதுக்காக. ஏன் சரி, இது வந்து இந்த இது வந்துட்டு இதோட கீழேருந்து ஹைட்டு என்ன ஹைட்டோ அந்த ஹைட்டு வச்சு இந்த லேப்டாப்போடைய ஹோல்கை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு இதோடைய சைஸ் வந்துட்டு இந்த சைஸ் தான் இருக்கும் இல்லையா. இந்த சைஸில் வந்து என்ன சைஸோ அந்த சைஸோடைய கொஞ்சம் பெரிய சைஸாக இந்த பாக்ஸை எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த ஹோல் வந்துட்டு இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஹோல் வந்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு போச்சுன்னா தான் அப்போ தான் வந்து ஏர் வந்து உள்ள செக்ஷன் ஆகும். அப்போ தான் வந்துட்டு இங்கிட்டு அவுட் ஆகும். சரியா? நான் வந்து எடுத்துருக்கிறது 12 வோல்ட்டு ஃபேனு மோட்டர் எடுத்துருக்கேன். இது வந்து 12 வோல்ட்டு, இது வந்து 6 வோல்ட்லேயும் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்துட்டு ரெடிமேடாக வர அந்த லேப்டாப் பேடு, இந்த கூலிங் பேடு இருக்கு இல்லையா, ரெடிமேடாக இங்கே நம்ம இதுலலாம் இருக்குது. அந்த லேப்டாப் பேடு வந்துட்டு பார்த்திங்கன்னா வெறும் வந்துட்டு 5 வோல்ட்டு மோட்ரு, வந்து சின்ன மோட்ரு தான். அதோடைய கம்ப்ரஷன் வந்துட்டு ரொம்ப அந்தளவுக்கு இருக்காது. இப்போ இது வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இதோடைய சவுண்டும் பார்த்திங்கன்னா நல்லா எப்படின்னு பார்த்துருவோமா? சவுண்டு சவுண்டு சவுண்ட் இருக்கா? அந்த அளவுக்கு ஏர் வந்து எந்த அளவுக்கு ஏர் செக்ஷன் ஆகுதுங்கிறது தெரியும் உங்களுக்கு. இந்த கப்பு வந்துட்டு மேலே போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம கை வச்சுருவோம், இல்லாட்டி பிள்ளைங்களும் கை வச்சிரும். பிள்ளைங்க கை வச்சிருந்தோடைய ஏதாவது விழுந்துச்சுன்னா ஃபேன் லீஃபு கட் ஆகிடும். இது வந்து பிரேக் ஆகிடும் இல்லையா, ஃபேன் லீஃபு பிரேக் ஆகிடும். அதனால் இதை வந்துட்டு நம்ம இந்த கன்னு இல்லையா, இந்த பிளாஸ்டிக் இந்த உருக்கி ஓட்டுவோம் இல்லையா, க்ளோகன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த க்ளோகன் போட்டு தான் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது அப்படி தான் பண்ணணும்லாம் கிடையாது. மொத்தம் ஒரு பாக்ஸு, சிம்பிளாக சொல்லிடுறேன், இந்த சைஸு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஃபேன் வரணும். நான் 12 வோல்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், 6 வோல்ட்டு இல்லை இதுலேயே வந்து டைரெக்டாக பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி லேப்டாப் இந்த கூலிங் பேடு இந்த ஒரிஜினலாக நமக்கு இதிலலாம் வருது இல்லையா, ஆன்லைனில் நம்ம வாங்குறதுல இந்த பேடு வந்துட்டு இதுலேயே வந்துட்டு யூஎஸ்பி லைன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கூட நம்மளும் பண்ணிக்கலாம்.
இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் மட்டும் கரெக்டாக கொடுத்து நம்ம இதில் வந்துட்டு நம்ம இந்த இதில் கொடுத்தோம்னாலும் கண்டிப்பாக பவர் வேலை செய்யும். இல்லை நான் வந்து எனக்கு பவர் ஜாஸ்தியாக வேணுங்கிறதுக்காக நமக்கு வீடியோ எடிட்டிங் வந்துட்டு ஜாஸ்தி ஓடும், அதுக்கெல்லாம் ஹீட் ஜாஸ்தியாக ஜென்ரேட் ஆகுன்றதுனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு பில்டு பண்ணியிருக்கேன். இதில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அதையும் காமிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ இதில் இதான் அந்த பாக்ஸை நம்ம எப்படி அதை ரெடி பண்ணுன்றது. இந்த பாக்ஸ் தான், இதுதான் அந்த நம்ம பார்த்த இந்த பாக்ஸ். இந்த பாக்ஸுக்குள்ள 2 அலுமினிய பிளேட்டு கொடுத்துருக்கேன். ரெண்டு பிளேட் இருந்துச்சு, அதை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உள்ளே கொடுத்துட்டேன். என்னன்னா ஏர் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீட் ஏர் அலுமினியம் வந்துட்டு உடனே அதை அப்சார்ப் பண்ணிக்கும் இல்லையா, அதுக்காக இந்த இது கொடுத்துருக்கோம். இதில் வந்து லைட்டு வந்துட்டு நமக்கு இண்டிகேஷனுக்காக வேலை செய்யுதா வேலை செய்யலையா, பவர் வருதா வரலையான்றது தெரியணும் இல்லையா, அதுக்காக இதை தான் கொடுத்துருக்கோம். மற்றபடி வந்துட்டு எப்படியோ அதை பேஸ்ட் போட்டு நிறையா இருக்குது, பேஸ்ட்டு போட்டு ஒட்டுறதுக்கு ஃபெவிக்விக்கு அனபாண்டு ஏதாவது ஒன்று போட்டு நான் வந்துட்டு அந்த குளோகன் இருந்துச்சு அதை வந்து போட்டு ஒட்டிட்டேன். அது வந்து ஒன்றும் தெரியாது இல்லையா, ஒயிட் கலரில் இருக்கும், அதனால் அது தெரியாத ஒட்டிட்டேன். இதில் இந்த சைஸ் தான் பாக்ஸ் வந்துட்டு இருக்குன்னு இல்லை, இந்த ஃபேனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு சின்ன ஒரு பிளைவுடா இல்லை அட்டை பிளாஸ்டிக் ஷீட் இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் இந்த சைஸுக்கு ஃபேன் சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கி டாப்பில் வைங்க. சைடில் வச்சோம் அப்படின்னோம்னா நம்ம சமயத்தில் திங்ஸ் வந்துட்டு சைடில் வைக்கிறோம் அப்படின்னோம்னா அது வந்துட்டு அந்த இடத்த அடைக்கும். இப்போ மேலே டாப்பில் எதுவுமே வைக்க மாட்டோம், வைக்கிறதுக்கு வேலை இல்லை. இப்போ நான் அந்த ஜூஸ் கப்பு எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஜூஸ் கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா ஏதாவது பொருள் வச்சுருவோம் இல்லையா. இப்போ அது வந்து ஒரு கூமாச்சியாக இருந்தனால அது மேலே வந்து நம்ம எந்த ஒரு பொருளும் வைக்க மாட்டோம், வச்சாலும் நிற்காது, அதனால அந்த மாதிரி அது வச்சோம். ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் நம்மளே ஏதோ ஒரு பொருளத்துக்கு மேலே வச்சுருவோம் இல்லையா. 12 வோல்ட் டிசி மோட்டர் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த லைட்டு பார்த்துருப்பீங்க, 2 வீலர்லாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அது 2 வீலரில் இருந்ததை பிடிங்கிட்டு வந்துட்டேன். 2 இருந்ததை பிடிங்கிட்டு வந்து ஒன்று போட்டு இன்னொன்று இங்கே இருக்குது பாருங்களேன், 2 எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே இருக்காங்க, இதுதான் இன்னொன்று. இது 12 வோல்ட், இது அது இண்டிகேஷனுக்காக வண்டியில் ஒட்டி இருந்ததை பிடிங்கிட்டு வந்தேன். போன்ட்டு பயங்கர ரிசல்ட்டு. சீப்பாக நம்ம வந்துட்டு வீட்டில் நம்மளே ரெடி பண்ணிடலாம். இது வந்துட்டு நம்ம ஒரு சின்ன வந்துட்டு ப்ளஸ் மைனஸ் அதுக்கு பவர் கொடுக்கறதுக்காக ஒரு ஒயர் லென்த் ஒயரு. இதில் வந்துட்டு டிசி வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், அதான் அடாப்டர், டிசி அடாப்டர் ஒன்று வாங்கிட்டிங்கன்னா போதும், 12 வோல்ட்டு. அதில் கூட டைரெக்டாக கொடுத்துடலாம். என்கிட்ட வந்துட்டு வீட்லேயே டிரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சு, டிரான்ஸ்ஃபார்மர் இருந்ததுனால அதில் டிசி 12 வோல்ட் வருங்களா, 12 வோல்ட்டு இருக்கா. அதே மாதிரி 4.75 வோல்ட்டு, அதாவது 5 வோல்ட்டு கொஞ்சம் கம்மி, அதை கொடுத்துட்டேன். இது 12 வோல்ட்டு தான். தெரிய மாட்டேங்குது எங்கே 12 வோல்ட்டு கொடுத்துருக்கேனே. சரி, ஓகே ப்ரோ. இது வந்து நம்ம அப்படியே மேலே வச்சு பேஸ்ட் பண்ணிடுறோம். இப்போ நான் இப்போ பண்ணியிருக்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இல்லையா. இதை எந்த இதில் இந்த பொசிஷன் ஹைட்டு பார்த்துக்கோங்க. இந்த ஹைட்டுக்கு இதை வச்சு ஹோல் போட்டுட்டு இதை மேலே வச்சு பேஸ்ட் பண்ணிட்டா நமக்கு கூலர் ரெடி. இப்போ நம்ம ரெடி பண்ண கூலரை வச்சு செக் பண்ணியிருக்கோம் இல்லையா, எப்படி இருக்குது, செம்மையாக இருக்கா. சும்மா பர்ஃபார்மன்ஸும் அப்படி இருக்குது. நல்லா பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டும் காமிச்சேன் இல்லையா, பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. நல்லா இருக்கு ப்ரோ, ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இன்னொன்று இதோடைய ஒரிஜினல் கூலர் பேட் வந்து அதோடைய அன்பாக்சிங்கும் இருக்குது, அதையும் போடுறேன் வேணும்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே ப்ரோ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.